டிசம்பர் 8, 2020 சரியா இரவு 10 மணி இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து விஜய் சித்ரா ரொம்ப சந்தோஷமா ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறாங்க. காதலிக்க ஆரம்பிச்சா இரவா பகலான்னு தெரியாம பேசுவீங்க அப்படின்னு தன்னோட தோழி சரண்யா சொன்னதை ஷேர் பண்ணி ரொம்பவே கியூட்டான ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருந்தாங்க. ஆனா அவ்ளோ சந்தோஷமா ரொம்பவே துடிப்பா இருந்த அவங்களுக்கு வெறும் சில மணி நேரங்கள்ல அந்த ரூம் 113க்குள்ள ஒரு மிகப்பெரிய இருண்ட சோகம் காத்துக்கிட்டு இருந்துச்சுன்னு அப்போ யாருக்குமே தெரியாது. வழக்கு பத்தின முழுமையான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம விஜய் சித்ராவோட மரணத்துல இருக்கிற முரண்பாடுகள், அந்த ரூம் பண்ணதி 113ல அன்னைக்கு இரவு உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத எந்த விதமான சார்பும் இல்லாம கிடைச்ச ஆதாரங்களை வச்சு ஒரு முழுமையான புலனாய்வு ரிப்போர்ட்டா பார்க்க போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம இந்த கேஸ் ஃபைலை எப்படி அணுக போறோம்னா, முதல்ல அந்த கடைசி நேரத்துல நடந்த சம்பவங்கள், அடுத்து ஹோட்டல் அறையில இருந்த சூழல், அப்புறம் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டுக்கும் குடும்பத்தார் சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கும் இடையிலுள்ள முரண்பாடு, நீதிமன்ற தீர்ப்பு, வெளியிலிருந்து வந்த அழுத்தங்கள், கடைசியா இதனால் ஏற்பட்ட உளவியல் தாக்கம், இதையெல்லாம் வரிசையா பார்க்க போறோம். பகுதி 1, தி ஃபைனல் டைம்லைன், அதாவது அந்த இறுதி நேரக்கோடு. அந்த டிசம்பர் 8ஆம் தேதி நைட்டும் 9ஆம் தேதி விடியற்காலையும் நடந்த சம்பவங்களை நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஏன்னா இரவு 10 மணிக்கு ஒரு சந்தோஷமான இன்ஸ்டாகிராம் பதிவு வருது. அப்புறம் நள்ளிரவு 1 மணிக்கு ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு தன்னோட கணவர் ஹேமந்த் கூட ஆடி கார்ல கிளம்புறாங்க. ஆனா சரியா 1:30 மணிக்கு கார்லயே 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குது. அப்படியே 2 பேரும் ரூம் 113க்கு திரும்புறாங்க. ஆனா சரியா அதிகாலை 3 மணிக்கு அதே அறையில சித்ரா சடலமா மீட்கப்படுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சந்தோஷமான கொண்டாட்டத்துல இருந்து மரணத்தை நோக்கி அந்த மாற்றம் எவ்வளவு வேகமா நடந்திருக்குன்னு இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். பகுதி 2, ஹோட்டல் அறை சம்பவம். இப்போ இங்க மிக முக்கியமான புள்ளி என்னன்னா, ஹேமந்த் தரப்புல இருந்து சொல்லப்பட்ட அந்த சம்பவங்களின் வரிசைதான். அவர் என்ன சொல்றாருன்னா, சித்ரா குளிக்க போறதா சொன்னதால தாம் வெளியில வெயிட் பண்ணதா சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தப்போ கதவு உள்ளே இருந்து மெதுவா தாழ்பால் போடப்பட்டிருந்திருக்கு. சந்தேகம் வந்து உடனே ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு போய் டூப்ளிகேட் சாவி கேக்குறாரு. அப்புறம் ஹோட்டல் ஊழியர் வந்து கதவை திறந்தப்போதான் சித்ரா தூக்கில் தொங்குறத பார்த்துதான் சொல்றாரு. இதுதான் ஹேமந்த் கொடுத்த வாக்குமூலம். ஆனா இங்கதான் ஒரு மிகப்பெரிய லாஜிக்கலான கேள்வி எழுந்தது. சித்ரா குளிக்க போறாங்க அப்படிங்கறதுக்காக ஒரு கணவர் ஏன் அந்த ஸ்டார் ஹோட்டல் அறையை விட்டே முழுமையா வெளியில போகணும்? இந்த இடத்துலதான் ஹேமந்த் முன்னுக்கு பின் முரணா பேச ஆரம்பிச்சாரு. முதல்ல அவங்க குளிக்க போனாங்க, நான் வெளியில நின்னேன்னு சொன்னவரு போலீஸ் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினப்போ இல்ல நான் கார்ல இருந்து டாக்குமெண்ட்ஸ் எடுக்க போனேன்னு மாத்தி சொன்னாரு. இந்த முரண்பாடுதான் போலீசாருக்கு அவர் மேல சந்தேகம் வர ஒரு மிக முக்கிய காரணமா அமைஞ்சது. இதனாலேயே அவர் பின்னாடி கைதும் செய்யப்பட்டார். பகுதி 3, பிரேத பரிசோதனை அறிக்கையும் குடும்பத்தாரின் குற்றச்சாட்டுகளும். இந்த கேஸ்ல அதிகமா விவாதிக்கப்பட்ட விஷயமே இதுதான். சித்ராவோட குடும்பத்தினர், குறிப்பா அவங்க அம்மா, உறுதியா என்ன வாதிட்டாங்கன்னா, அந்த அறையில இருந்த சீலிங் ஃபேன் தரையிலிருந்து ரொம்ப ஈஸியா தொடக்கூடிய தூரத்துல தான் இருந்துச்சு. அதனால அதுல தூக்கு போட்டுக்க வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா யாரோ அவளை தாக்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதிகாரப்பூர்வ பேத பரிசோதனை அறிக்கை ரொம்ப தெளிவா இது உறுதியா தற்கொலைதான்னு மருத்துவ ரீதியா உறுதிப்படுத்துச்சு. அதே போல அடுத்த முரண்பாடு அந்த அறையோட அமைப்பு சம்பந்தப்பட்டது. குடும்பத்தினர் என்ன சந்தேகம் எழுப்புனாங்கன்னா, அந்த அறையில ஒரு பெரிய ஜன்னல் இருந்துச்சு, சோ யாராவது உள்ள வந்து தாக்கிட்டு அதன் வழியா ஈஸியா தப்பிச்சு போயிருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா போலீஸோட அதிகாரப்பூர்வ விசாரணையில அந்த ஹோட்டல் அறையோட கதவு உள்பக்கமாக உறுதியா பூட்டப்பட்டிருந்தது நிரூபிக்கப்பட்டுச்சு. அதாவது வெளியாட்கள் யாரும் உள்ள வரவோ வெளியேறவோ வாய்ப்பில்ல அப்படிங்கிறது தெளிவாச்சு. இந்த ஒரு விஷயம் எதை மிக தெளிவா வளக்குதுன்னா, அந்த முகத்துல இருந்த காயங்களுக்கான உண்மையான காரணத்தை. சித்ராவோட முகத்துல நகக்கீறல்கள் இருந்ததை வச்சு யாரோ அவங்கள கொடூரமா தாக்கியிருக்காங்கன்னு குடும்பத்தினர் சொன்னாங்க இல்லையா? ஆனா பிரேத பரிசோதனையில டாக்டர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, சித்ரா சேலைய கழுத்தின் பின்புறம் முடிச்சிட்டு இருந்ததால முன்கழுத்துல எந்த காயமும் இல்லனும், மூச்சு திணறல் ஏற்பட்டப்போ தன்னை அறியாமலேயே தப்பிக்க போராடினதால அவங்களோட நகத்தினாலேயே முகத்துல ஏற்பட்ட கீறல்கள் தான் அதுனும் மருத்துவ ரீதியா ரொம்ப தெளிவா விளக்குனாங்க. பகுதி 4, சட்டத்தீர்ப்பு. இப்போ இந்த வழக்கோட சட்ட ரீதியான பக்கத்தை பார்ப்போம்.
ஆகஸ்ட் 2020ல இவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது. அக்டோபர் 2020ல யாருக்கும் தெரியாம ரொம்ப சீக்ரெட்டா ரெஜிஸ்டர் மேரேஜ் செஞ்சுக்கிறாங்க. டிசம்பர் 2020ல இந்த எதிர்பாராத துயரச் சம்பவம் நடக்குது. அதைத் தொடர்ந்து ஹேமந்த் கைது செய்யப்படுறாரு. கடைசியா ஆகஸ்ட் 2024ல மகிழா நீதிமன்றம் ஹேமந்தை இந்த வழக்குல இருந்து விடுவிக்குது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த அக்டோபர் மாசம் நடந்த ரகசிய திருமணம் தான் இந்த விசாரணைய சட்ட ரீதியா இன்னும் ரொம்ப தீவிரமாக்குச்சு. இதுல ஆரம்பகட்ட ஆர்டிஓ விசாரணைக்கும் 2024 நீதிமன்ற தீர்ப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். திருமணமாகி 7 வருஷத்துக்குள்ள ஒரு மரணம் நடந்ததால சட்டப்படி ஆர்டிஓ விசாரணை கட்டாயமாக்கப்பட்டது. அதுதான் விசாரணைய ஆழமாக்குச்சு. ஆனா மகிழா நீதிமன்ற விசாரணையில பாத்தீங்கன்னா ஒருத்தர குற்றவாளின்னு சட்டப்படி நிரூபிக்க உறுதியான ஆதாரங்கள் வேணும். சித்ராவோட மரணத்துக்கு ஹேமந்த் தான் காரணம்னு நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படாததால கோர்ட் அவர் விடுவிச்சாங்க. இது சித்ராவோட பெற்றோருக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்துச்சு. அவங்க மேல்முறையீடு செய்யவும் இதுதான் முக்கிய காரணமா அமைஞ்சது. பகுதி 5. வெளியிலிருந்து வந்த அழுத்தங்கள். இந்த வழக்கு விசாரணையில ஹேமந்த் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட சில வெளிப்புற அழுத்தங்கள் என்னன்னு பாப்போம். முதலாவது, தாங்க முடியாத அளவுக்கு நிதி நெருக்கடி மற்றும் கடன். 2வது, டெலிவிஷன் துறையிலிருந்து வந்த கடுமையான பிரஷர். 3வது, கணவன் மனைவிக்கு இடையிலான அதிகப்படியான பொசசிவ்னஸ் மற்றும் இமோஷனலான சண்டைகள். இது தவிர பேர் சொல்லப்படாத சில அரசியல்வாதிகள் மற்றும் தொழிலதிபர்கள். இப்படி பல தரப்பிலிருந்து சித்ராவுக்கு கடுமையான அழுத்தம் இருந்ததா அவர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டுச்சு. இதுல இன்னைக்கு வரைக்கும் விடுபட்ட ஒரு பெரிய புதிர் என்னன்னா, ஹேமந்த் சில அரசியல்வாதிகள் மற்றும் தொழிலதிபர்களை பத்தி பேசினாலும் அவங்க பேரை பொதுவெளியில சொன்னா தன்னோட உயிருக்கே ஆபத்து வரும்னு சொல்லி அந்த பேர்களை ரகசியமாவே வச்சுட்டாரு. இது சம்பந்தமான உண்மைகளை காவல்துறை கிட்ட மட்டுமே சொல்வேன்னு சொன்னாரு. இது இந்த வழக்குல விடை தெரியாத ஒரு மிகப்பெரிய மர்மமாகவே இன்னிக்கும் தொடருது. பகுதி 6. உளவியல் ரீதியான தாக்கம். இப்போ இங்க ரொம்ப சுவாரஸ்யமான அதே சமயம் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்னன்னா, சித்ராவோட கல்வி பின்னணிதான். அவங்க படிச்சது MSc சைக்காலஜி, அதாவது மனித மனதையும் அவங்களோட நடத்தையையும் பத்தி ரொம்ப ஆழமா படிக்கிற ஒரு துறை. அது மட்டுமில்ல, விஜே சித்ரா இதுல ஒரு யூனிவர்சிட்டி கோல்ட் மெடலிஸ்ட். மனநலத்தை பத்தி அத்தனை அக்குவேரா ஆணிவேரா தெரிஞ்ச ஒருத்தராலேயே தன்னோட சொந்த மன அழுத்தத்தை கையாள முடியாம போனதுதான் இதுல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடும் வலி கொடுக்கும் சோகமும். நம்ம செலிபிரிட்டி கல்ச்சர் எப்படி நிஜமான உணர்வுகளை மறைக்க வைக்குதுன்னு இதுல இருந்து நம்ம பார்க்கலாம். மக்கள் முன்னாடி அவங்க முள்ளையா எப்பவும் சிரிச்ச முகத்தோட ரொம்ப எனர்ஜெட்டிக்கா சுத்தி இருக்கிற எல்லாரையும் சிரிக்க வைக்கிற ஒரு பர்சோனாவா இருந்தாங்க. ஆனா அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில மிகப்பெரிய நிதி நெருக்கடியும் யார்கிட்டயும் சொல்ல முடியாத அளவுக்கு கடுமையான மன அழுத்தத்தையும் தனியாளா சுமந்துகிட்டு இருந்திருக்காங்க. எல்லாவற்றையும் விட ரொம்ப துயரமான விஷயம் என்னன்னா, இந்த மரணம் சித்ராவோட மட்டும் முடிஞ்சிடல. அதோட வலி அந்த குடும்பத்தை எந்த அளவுக்கு மோசமா பாதிச்சதுன்னா, 4 வருஷம் கழிச்சு டிசம்பர் 31, 2024 அன்னைக்கு சித்ராவின் தந்தை தன்னோட மகளோட அதே துப்பட்டாவை பயன்படுத்தி தற்கொலை செஞ்சுக்கிட்டார். இது இந்த வழக்கின் உணர்வுபூர்வமான கனத்தை நமக்கு இன்னும் அதிகமாக்குது. சரி, இப்போ இந்த முழு தகவல்களையும் நம்ம சுருக்கமா பார்த்தோம்னா நமக்கு 3 விஷயங்கள் தெளிவா புரியுது. 1, பொதுவெளியில நாம் பார்க்கிற பல புன்னகைகள் தங்களுக்குள்ள ஆழமான தனிப்பட்ட போராட்டங்களை மறைச்சு வச்சிருக்கு. 2வது, மக்கள் என்னதான் நினைச்சாலும் சட்டத்தோட தீர்ப்புகள் வெறும் உணர்ச்சிகளை நம்பி இல்லாம உறுதியான ஆதாரங்களை மட்டுமே நம்பியிருக்கு. 3வது, பிரபலமா இருக்கணுங்கிற அந்த சமூக அழுத்தம் தனிப்பட்ட மனநல பிரச்சனைகளை இன்னும் பல மடங்கு அதிகமாக்குது. பணம், புகழ் இதெல்லாம் இருந்தாலும் மனக்கஷ்டம் யாரையும் விட்டு வைப்பதில்லை. கடைசியா ரொம்பவே ஆழமான இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டுட்டு போறேன். அந்த ரூம் 113ல நடந்தது வெறும் மனநலம் சார்ந்த ஒரு தனிப்பட்ட துயரம் மட்டும்தானா, அல்லது கண்ணுக்கு தெரியாத அதிகார பலம் கொண்ட நெட்வொர்க்குகளோட அழுத்தங்கள் ஒரு திறமையான பெண்ணை அந்த இரண்ட முடிவுக்கு தள்ளி விட்டுடுச்சான்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வழக்கு பத்தின தரவுகள் உங்களுக்கு பல புது கோணங்களை கொடுத்திருக்குன்னு நம்புறேன். சிந்தித்து பாருங்கள்.